ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான கதைக்குள்ளார போகலாங்களா? இன்னைக்கான கதை ஒற்றுமை. ஒரு அழகிய காட்டுக்குள்ளார 4 பசுமாடுகள் ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அது எங்கே போனாலும் ஒன்றா போகும். சாப்பிட வேண்டிய உணவை தேடி எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்பி சாயந்தரமானா வீட்டுக்கு திரும்பி நாளும் ஒன்றா வந்துடும். காலையில் ஆனால் திரும்பியும் ஒன்றா காட்டுக்கு நாலுமே வீட்டிலேருந்து காட்டுக்கு போக ஆரம்பிக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது அதே காட்டுக்குள்ளார ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் இந்த 4 பசுமாடுகளும் கொழுக்கு முழுக்குன்னு இருந்து உணவை சாப்பிட்றத பார்த்து இந்த 4 பசுமாட்டையும் நம்ம பிடிச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு சிங்கத்துக்கு ஆசை வருது. உடனே என்ன பண்ணுது, இந்த சிங்கம் பசுமாட்டு மேலே பாயுது, சண்டை போட பாயுது. உடனே 4 ஒற்றுமையாக இருக்கிறனால 4 பசுமாடுகளும் சேர்ந்து சிங்கத்தை எதிர்த்து சண்டை போடுது. 4 பேரும் ஒட்டுக்கா தாக்குறதுனால சிங்கத்தினால அந்த தாக்குதலை கடைப்பிடிக்க முடியலை. உடனே என்ன பண்ணுது, சிங்கம் பயந்து காட்டை நோக்கி பாஞ்சு ஓட ஆரம்பிச்சது. நிற்காம திரும்பி பார்க்காம காட்டை நோக்கி வேகமாக சிங்கம் ஓட ஆரம்பிச்சிருது. கதை பிடிச்சிருக்கா குழந்தைகளே? நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா, நம்ம ஒன்றா ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ பெரிய எதிரியையும் நம்ம சமாளிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த 4 பசுமாடுகளும் சந்தோஷமாக வாழ்ந்தது. அடுத்த கதையில் சந்திப்போமா குழந்தைகளே?